யாசுவா மேசியாவுடைய கிருபையினால நாம் யாசுவா மேசியாவுக்கு பிரியமாய் இருக்க வேண்டுமானால், யாவாகிய தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டுமானால், இஸ்ரவேலிடத்திலிருந்து கடன் வாங்கின இந்த வேதத்தை வைத்துக்கொண்டு இதில் இருக்கிற இஸ்ரவேலின் தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஆனபடியினால் நாம் அவருக்கு பிரியமானவர்களாய், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டுமானால், என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 24வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, அவருக்கு பிரியமானவர்களுக்கு என்ன நடக்கும் என்று. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஆமென் யாவுக்கு பிரியம் என்று ஆமென் பீலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல ஆமென் நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி. போதும். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது யாவாகிய யாசுவா மேசியாவுக்கு பிரியம். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்றாரு. யோசுவாவுடைய புஸ்தகம் 24வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். பிலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாததினாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான், இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். பிரைஸ் யோசுவா. என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 23வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. அல்லேலூயா. பாருங்க, பிலேயாம் எதுக்கு போறான்? சபிக்க போறான். கிரியம் வாங்கிட்டு சபிப்பதற்காக போகிறான். யாருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியல. ஆனா தேவன் அவன் வாயின் வார்த்தையை மாற்றினார், அவனுடைய எண்ணத்தை மாற்றினார். கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? தேவன் ஒருவனை ஆசீர்வதிக்க விரும்பினால் அது ஒரு நாளும் சாபமாக மாறாது. அல்லேலூயா. அப்ப நாம் யார்? இஸ்ரவேல் ஜனமாக இருந்தால் ஒரு தீர்க்கதரிசி தவறு பண்ணின போது கூட சர்வ வல்லமையுள்ள தேவன் அதற்கு அடங்கி போகாமல் அவனுடைய எண்ணங்களை மாற்றி அவன் வாயின் வார்த்தையை சாபத்தை ஆசீர்வாதமாக்கி கொடுத்தார். அல்லேலூயா. இன்னும் என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 23லிருந்து 27 வரைக்கும் நம்ம வாசிப்போமே. ஆனால் நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, யா உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், யா தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர், யா தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 118வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. யாவுடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், யாவுடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க வேண்டும், இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் எழுதி வச்சிருக்கிறாரு, இஸ்ரவேலா அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துரு, அவனுக்கு இருக்கிற எல்லா சாபத்தையும் ஆசீர்வாதமாக மாற்று. இது தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, ஆசாரியனாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, இதை இஸ்ரவேல் ஜனத்திற்கு கொடுக்க வேண்டும். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஆசீர்வாதம் பெறுவது இஸ்ரவேலன், நீங்க யார்? நாம யாரு? ஏன் நமக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது? கொஞ்சம் யோசிங்க. அந்த அளவுக்கு தேவன் அவர்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள் கூட இன்னைக்கு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறது. ஏன்? ஆமென். இஸ்ரவேலர்கள் வளர்கிற வளர்ச்சி அந்த அளவுக்கு. எனக்கு தெரிஞ்சு முஸ்லிம் ராணுவ வீரர்கள் சொல்றாங்க, அவங்க கூட ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தினால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. பிரைஸ் யேசுவா. கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? என்ன சக்தி? அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் அன்று முதல் இன்று வரைக்கும் அவர்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஏன் நம்மோடு கூட இல்லை? நாம் உண்மையிலேயே இஸ்ரவேலனாக இல்லை. ஏன்னு பார்த்தோம்னா தெரியும். என்ன அப்படின்னா, இஸ்ரவேலன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கும் என்று பார்த்தீர்களே. ஆனால்
என்னாகமத்துடைய புஸ்தகம் 24வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். நல்ல கேளுங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஆமென். அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். எப்படி தேவன் எப்படிப்பட்ட பலத்தை கொடுத்திருக்கிறார்? காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன் இஸ்ரவேல் ஜனத்திடம் இருக்கிறது. ஆனபடியால் சத்துருக்களை இல்லாமாக்கி அவர்களுடைய எலும்புகளை உடைத்து அம்புகளாலே அவர்களை நாசம் பண்ணுகிறார்கள். அவ்வளவு அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது. நாம் உண்மையிலே இஸ்ரவேலர் ஆனால் பிசாசுக்கு பயப்படுவோம்? நம்முடைய மாம்ச கிரியைகளுக்கு பயப்படுவோம்? இவை எல்லாவற்றையும் ஜெயிக்க நமக்கு பலன் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நம்ம இடத்தில் பலம் இல்லை. நாம் விரும்புகிறது ஒன்றாக இருக்கிறது, நாம் செய்கிறது இன்னொன்றாக இருக்கிறது. காரணம் என்ன? நாம் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் நம்மிடத்தில் இருந்திருந்தால், ஏன் தாவீதிற்கு இருந்த பலன் நம்மிடத்தில் இருந்திருந்தால் கோலியாத்தை முறியடித்தது போல நாமும் முறியடித்திருப்போம் அல்லவா? பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், கடந்தொல்லைகள், வியாதிகள், பலவீனங்கள், அவமானங்கள், பிரச்சனைகள் எல்லாம் கடந்து வருது. எல்லாத்தையும் கண்டு பயப்படுறோம். என்ன காரணம்? நாம தேவனுடைய பிள்ளைகளாக இல்லை. ஆமென். வாயின் வார்த்தையில் நாம் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கிரியையில் தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றாதபடி நம்முடைய மனவிருப்பங்களை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவு மரணம். யாராவது நம்முடைய சிந்தனையில கடந்து வருகிற எண்ணத்தை தாறுமாறாக்கிறவர்கள் யாராவது உண்டா? தேவ சமூகத்தில் கடந்து வர வேண்டிய நேரங்களில் நாம் உண்மையிலேயே தேவனை நம்பி கடந்து வருகிறோமா, இல்லது நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷர்களை நம்பி ஆராதனைக்கு வராமலோ அல்லது காலம் தாமதமாகவோ வருகிறோமா? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். கல்யாண வீட்டுக்கு போனா சாப்பாட்டு பந்தி முடிஞ்ச பிறகு யாராவது போவீங்களா? கொடுத்தா மொய் கொடுப்பீங்களா? அப்புறம் பார்சல் கிடைக்கலன்னா எப்படி கொடுப்பீங்க? யோசிப்போம்ல, வந்தேன் சாப்பிட முடியலையே, எப்படி மொய் கொடுக்கிறது? ஒருவேளை கொடுத்தா, ஏன்னா கட்டாயப்படி கொடுப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு தந்திருப்பாங்களா, அதனால கொடுப்பீங்க. ஆனா யோசிக்கிறீங்களா இல்லையா? சாப்பாடு கிடைக்கலையே, மொய் கொடுத்தாங்கன்னா ஏதோ ஒரு பார்சல் வேற கொடுப்பாங்க, அதுவும் கிடைக்கலையே, என்ன பண்றது? கொடுக்கவா கொடுக்க வேண்டாமா? சரி கொடுப்போம், அவங்க தான் கொடுத்துருக்காங்களே, நம்ம கொடுப்போம். அது வேற எப்படி கொடுக்கணும்? அவங்க 1000 ரூபா தந்தா நம்ம 1500 கொடுக்கணும். எப்படி? இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா தேவ சமூகத்துல யோசிக்கிறதுக்கு மனம் வரலையே. ஆராதனை 8 மணிக்கு என்றால் 8 மணிக்கு வருவதற்கு நமக்கு விருப்பம் இல்லை. 8 மணிக்கு தான் என்ன பண்ணிட்டு இருப்போம் தெரியுமா? அப்படின்னா அயன் பண்ணிட்டு இருப்போம். அப்ப அதை அயன் பண்ணி முடிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வர்றதுக்கு 8:30 ஆயிரும். பக்கத்தில் இருக்க வரணும்னா, தூரத்தில் இருக்க வரணும்னா. பிரிசியாசுவா, இந்த அரை மணி நேரம் லேட்டா வந்ததுனால உனக்கு ஒரு குற்றபோதம் இருக்கா? இல்லை. அப்புறம் எப்படி நீ இஸ்ரவேலன்? அப்புறம் எப்படி உனக்கு காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை தந்து உன் சத்துருக்களை ஜெயிக்க உனக்கு பலன் கொடுப்பார்? அல்லேலூயா. சங்கீதங்களுடைய புஸ்தகம் 105:37 வாசிக்கிற போது, அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். ஆமென். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. நல்லா கேட்டீங்களா வசனத்தை? யாருக்காவது புரியாம இருக்கா? இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒருவன் கூட பலவீனப்பட்டவன் இல்லை. அத்தனை பேரும் பலம் உள்ளவன், பராக்கிரமசாலி. ஒருத்தன் கூட பலவீனமானவன் இல்லை. அந்த அளவுக்கு இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலை பாதுகாக்கிறவர். நீ இஸ்ரவேல்னு சொல்றதுனால என்ன பிரயோஜனம்னு கேட்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது சொல்றாரு, சங்கீதம் 46:1
தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆ, பலனும் ஆமென். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். ஆமென். அதனாலதான் காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் உன்னிடத்தில் இருக்கிறது. அவர் உனக்கு அடைக்கலமும் துணையுமாக இருந்தால் நீ பிசாசை கண்டு பயப்பட மாட்ட, சத்துருவை கண்டு பயப்பட மாட்ட. உனக்கு விரோதமாக என்ன எழும்பினாலும் அதை கண்டு நீ அஞ்ச மாட்ட. பார்த்துக்கலாம், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் இஸ்ரவேலின் தேவனை நம்புகிறேன், நான் இஸ்ரவேலன் என்கின்ற உணர்வு நமக்கு வந்தால் சத்துருவின் வாசல்களை நாம் தாமே சுதந்திரமாக்கிக் கொள்ள முடியும், பிசாசுடைய தந்திரங்களை முறியடிக்க முடியும். அதனால்தான் சொன்னார், நீ இஸ்ரவேலா, உனக்கு தந்திருக்கிற முதல் அதிகாரம் என்ன? பிசாசுகளை துரத்துவாய் சொன்னாரா இல்லையா? அப்ப நீ விசுவாசி இல்லையே. எனக்கு உன்னுடைய கிரியை பார்த்து தான் சொல்ல முடியுமே தவிர கிரியை பார்க்காம தாரதையெல்லாம் கொடுக்க முடியாது. இருக்கிறதையெல்லாம் கொடுத்தா பெற்றுக்கொள்ள முடியாது, அது வாமிட் ஆகும். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசியானால் பிசாசுகளை துரத்துவாய். மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம். விசுவாசிக்கிறவர் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஆமென். முதல் அடையாளம் இதுதான். அந்நிய பாஷை பேசுறியா இல்ல தீர்க்க தரிசனம் சொல்றியா, இதெல்லாம் கிடையாது. பிசாச முதல்ல துரத்துவ, இது உனக்கு தந்திருக்கிற அடையாளம். ஆனா நீயே பிசாசு பிடிச்சிருக்கிற, தன்னை இஸ்ரவேல் என்று சொல்லுகிறவன் பிசாசுக்கு அடிமையா இருக்கிறான். எப்படி? பாரம்பரியத்திற்கு அடிமையா இருக்கிறான், சாபத்திற்கு அடிமையா இருக்கிறான், பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். நீ இஸ்ரவேலனா என்று கேள்வி கேட்கிறேன். இல்லை, அப்போ உனக்கு ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வாதம் வர வேண்டுமானால் நீ ஆவிக்குரிய இஸ்ரவேலனாக மாற்றப்பட வேண்டும். அப்பதான் உனக்கு காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் இருக்கும்.